ரஜினிகாந்த் அவர்களும், விஜயகாந்த் அவர்களுமே ஒரே நேரத்துல தான் சினிமாவுல என்ட்ரி குடுத்தாங்க. சூப்பர் ஸ்டாருக்கு தற்போது எந்த அளவிற்கு மவுஸ் இருக்கோ, அதே அளவிற்கு அந்த காலத்துல கேப்டன் அவர்களுக்குமே மவுஸ் இருந்திருக்கு. சூப்பர் ஸ்டாருடைய படங்கள விட கேப்டன் படங்கள் பல நாட்கள் திரையரங்குகள்ல ஓடிய வரலாறெல்லாம் இருந்துட்டு இருந்தது. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா, அவருக்கு உடல்நல குறைவால தொடர்ந்து படங்கள் நடிப்பதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவருடைய உடலை மிகவும் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருப்பதால தற்போது வரைக்குமே தொடர்ச்சியாக படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அதுவுமே தொடர்ச்சியாக ஹீரோவாக நடித்து கோலிவுட்டுடைய ஒரே சூப்பர் ஸ்டாராக தற்போது வரைக்குமே திகழ்ந்து கொண்டும் இருக்காரு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் கேப்டன் அவர்கள் மறைந்து விட்டாரு. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி பொறுப்பை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கவனித்துக் கொள்றாங்க. ரெண்டு மகன்களுமே கட்சிகள்ல அவ்வப்போது ஈடுபட்டாலுமே இளையவரான சண்முக பாண்டியன் அவர்கள் சினிமா படங்களுமே நடிச்சிட்டு இருந்தாரு. கேப்டன் இருந்தபொழுதே சண்முக பாண்டியன் ஒரு சில படங்கள் நடித்தாலுமே அவருக்கு அந்த படங்கள் அந்த அளவிற்கு ஒர்க் அவுட் ஆகல. பின்னர் பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைத்து ஸ்லிம்மாக ஆகி தற்போது தொடர்ச்சியாக சினிமா படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதிலுமே இவருடைய நடிப்புல கடைசியாக வெளியான படைத்தலைவன் அப்படின்ற திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றது. அது மட்டுமல்லாமல் சண்முக பாண்டியன் நடித்த படங்களிலேயே இந்த படம் தான் பெஸ்ட் அப்படின்ற அங்கீகாரமுமே கொடுக்கப்பட்டது. சோ அதன் அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் தற்போது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய பட வாய்ப்பு ஒன்று வாங்கி கொடுத்துள்ளதாக சொல்லப்படுது. அதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சண்முக பாண்டியன் மட்டுமல்லாமல் அவங்களுடைய தாயாரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுமே நன்றி சொல்லி இருக்கும் தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.